கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாவே எச்சரிப்பு உண்டாகும். You will understand the warning of God through the word of God itself. நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது பழைய ஏற்பாடு ஆட்களுக்கு இல்ல, புதிய ஏற்பாடு கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட வசனங்கள். அப்படியானால் தேவ வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்ம எதை முதலாவது தேடணும்? கர்த்தர் எதை குறித்து என்னை எச்சரிப்பு தருகிறார். In what God is warning me. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னா பைபிளை திறப்போம். எது திறப்போம்? ஏதாவது 4 நல்ல வார்த்தை கிடைக்குமா, ஆறுதலான வார்த்தை நம்மளுக்கு கிடைக்குமா, நம்ம அதை தேடி தான் போகிறோம். ஆமாவா? ஏதாவது கம்ஃபர்டான வார்த்தையா? ஆனா யாருமே இங்க தேவன் எனக்கு என்ன கருத்தை சொல்ல விரும்புறார் பாருங்க. இந்த பைபிள் தான் நீங்க படிக்கும் பொழுது அது மறுபடியும் உங்களை படிச்சு காமிக்கும். இந்த வேதம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வேதம் நீங்க யார் என்று காமிக்கும். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்க இருதயம் குத்தப்படணும். முதல் பிரசங்கத்துல பேதுரு பிரசங்கம் கொடுக்கும் பொழுது, செய்தியை கொடுக்கும் பொழுது ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டுதா. இன்னைக்கு நீங்க பைபிளை படிக்கும் பொழுது உங்களுக்கு குத்தப்படல, ஓகேலா பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ பாசிட்டிவா பார்த்துருக்கிறேன், நம்ம இதுல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேதத்தை தவறான ஒரு ஆவியில படிக்கிறீங்க. சத்தியத்தின் ஆவியில வேதத்தை வாசிக்கணும். இந்த பைபிளை சத்துரு கூட பயன்படுத்துவான், சாத்தான் கூட இதை பயன்படுத்துவான். எதுக்கு? உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த பழத்தை நீ சாப்பிடலாம், நீ சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நீ தேவனை போல மாறிடுவ. அவன் யூஸ் பண்ணது அத்தனையுமே கர்த்தரோட வார்த்தையை தான், அதை மெனிப்புலேட் பண்ணிட்டான். So if you have the spirit of truth, சத்தியத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தார்னா வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது, இதை கொண்டு கர்த்தர் என்ன பேசுறார் என்று உங்களால் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த வேதத்தை நீங்க பார்க்கும்போது இதுதான் கோலும் தடியும். கோல் நம்மள அப்படியே அது ஒரு யூ ஷேப்ல இருக்கும், அப்படியே இழுத்துரும், சரியான கொண்டு வரும். ஓகே, அது கம்ஃபர்ட் கூட நம்ம பயன்படுத்தலாம். தடியும் அடிக்கும், அம்மாவாலியா. நம்ம இன்னைக்கு இதை எப்படி பயன்படுத்துறோம்னா ஒரு தலகாணியா பயன்படுத்துறோம். பிலோ means we are resting on the word of God, we are resting on the promises of God. அதுக்காக இல்ல, இதுதான் கோலும் தடியும். அப்பப்ப இது நம்மள அடிக்கணும். Discipline is very important. Discipline இல்லாம நீங்க ஆவில வளர முடியாது. Many doesn't want discipline. Discipline வேண்டாம், கடினமான அந்த போதனைகள் நம்மளுக்கு வேண்டாம். எப்படி சொன்னா 6 நாளும் வெளியே எங்களுக்கு பிரச்சனை, ஒரு நாள் தான் சர்ச், அங்கே வந்து இதே மாதிரி சொன்னா எப்படி இல்ல, அப்படி கிடையாது. அந்த 6 நாளையும் கடக்கிறதுக்கான சரியான வழிகாட்டுற வேத வார்த்தை தான் இது. You need to understand. ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துகளை முன்பாகவே அறிவிப்பார். ஏன் தெரியுமா? நீங்க அதில் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி. If you pay attention to this word, your peace will be like a river. அப்படி ஒரு வசனம் இருக்குது. நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா, கவனத்தை செலுத்தீங்கன்னா உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும். Many are without peace. Why? Because they don't read the word of God as per the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. நீங்க பைபிளை திறந்தா கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை பெருக செய்வார், கர்த்தர் ஆசீர்வாத மலைகளை பொழிவிப்பார். இதுதான் பாருங்க, நம்ம வருஷம் ப்ராமிஸ் கொடுத்தாலும் இப்படிதான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய தண்டிப்பார் போட முடியுமா? ஒருத்தன் கூட சபையில் உட்கார மாட்டான். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய தண்டிப்பார், நீ செய்த பாவத்தில் நீ அறுப்பேன்னு சொன்ன யாராவது உட்கார மாட்டீங்க. ஏன் முடியாது? இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனா வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்கெல்லாம் நமக்கு சீர்திருத்தம் கொடுக்கிறாரோ நம்ம அதை நோக்கி தான் போகணும். இன்னைக்கு காலம் எப்படி மாறிட்டு இருக்குது, காலம் எப்படி மாறிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, அதே truly align themselves with the spirit of God. பரிசுத்த ஆவியோடு இணைந்து போறாங்களா? பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஆனா எல்லாமே நன்மைக்காக அல்ல, இதில் நல்லது அல்ல. யோசியா என்ற ஒரு ராஜா வஸ்திரத்தை கிழிக்கிறான். அதான் முதல் முறை தேவனோட வார்த்தை அவங்க கேட்கிறான். கேட்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்குது, இந்த ஜனங்கள் செய்த பாவத்திற்கு இப்படி ஒரு அழிவு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை வாசித்த உடனே கர்த்தர் நம்ம இடத்துல தான் பேசுகிறார் என்று நல்லாவே அறிந்து வஸ்திரத்தை அவன் கிழித்து அவனை தாழ்த்தினான். பாருங்க, பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அன்று வேதத்தை வாசித்தவர்கள் அல்லது வார்த்தை கேட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் குத்தப்பட்டிருக்குது. அதை படித்த உடனே உனக்கு தெரியுது, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எனக்கு வருது, என் காதுக்கு வருதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறார். there must be a purpose. இந்த செய்தியை நீங்க கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கர்த்தருடைய எச்சரிப்பை நீங்க இன்னும் அதிகமாய் புரிஞ்சு கொள்ள வேண்டும். you need to understand. அப்ப நீங்க வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க சில எச்சரிப்பான வார்த்தைகள் இருக்கும். அதிகமா எங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இருக்கும். புக் ஆஃப் ப்ரோப்ஸ் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான்
நீ கர்த்தரோட வழிகளை விட்டு விலகினால் இது நடக்கும், அது நடக்கும், இது நிறைய காரியம் இருக்கும். அதை நீங்கள் வாசிக்க வாசிக்க அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலம் வெளிச்சமாக மாறும். நீங்கள் எந்த ஒரு ஆபத்துக்கு போய் மாட்ட மாட்டீங்க. கர்த்தர் இந்த காரியத்தை வர வச்சிருக்காருன்னா, ஏதோ ஒரு அழிவு வர இருக்குன்னா நீங்கள் அதை குறித்து அதிகமாக பெருசாக பார்த்து எப்படியாவது நீங்கள் அதை மன திரும்பி வெளியே வரும் பொழுது அதில் தப்பி வெளியே வர முடியும். அப்ப ஆண்டவர் எப்படியாவது நம்ம கிட்ட பேசுறார். நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? நீங்க உங்க பைபிள் எடுத்து பாருங்க. நீங்க ஹைலைட் பண்ண அத்தனை வசனமே ப்ராமிஸா தான் இருக்கும். நல்ல வார்த்தைகளை மாத்திரம் தான் நீங்க ஹைலைட் பண்ணிருப்பீங்க, அண்டர்லைன் பண்ணிருப்பீங்க. மெமரி வர்ஸ் கேட்டாலும் நீங்க அதை தான் பண்ணிருப்பீங்க. மெமரி வர்ஸ் கேட்டா கூட நீங்க அதை குறித்து மனப்படுவீங்க. கர்த்தரோட கேடுகமாக இருப்பாரு, பாதுகாப்பாரு, ரட்சிப்பாரு, இதுதான் அங்க இருக்கும். அதை தவிர்த்து மற்றபடி கர்த்தர் இதெல்லாம் செய்வாரு, இந்த மாதிரி அழிவு உண்டோ எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்க என்ன பைபிள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வார்னிங் இருக்கோ அதெல்லாம் அனுப்பிச்சிருப்பேன். ஏன்னா நான் ஏதாவது ஒரு வகையில் தப்பா போனேன்னா திறக்கும் பொழுது என் கண்ணுக்கு அது படிச்சா கர்த்தர் என்கிட்ட பேசணும், தேவன் இடத்துல பேசணும். தட் இஸ் ஹவு யூ ஷுட் ரீட் த பைபிள். நீங்க அப்படித்தான் வேதத்தை வாசிக்க முடியும். உங்களுக்கு சாதகமான காரியத்தை நீங்க எழுதி வச்சு பிரயோஜனமே கிடையாது. இந்த யோசியா தேவனுக்கு பயப்படுற ஒரு ராஜாவாக இருந்தான். வார்த்தை வந்தது, உடனே நடுங்க ஆரம்பிச்சார். வார்த்தையை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஐயோ ஆண்டவரின் இடத்துல பேசுகிறார், தேவன் இடத்துல பேசுகிறார், நீங்க நடுக்கம் உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நடுக்கம் இல்லைன்னா எப்படி? அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் முறை சரியா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நிறைய பேர் வெளியே இருந்துட்டு பைபிளை தப்பு தப்பா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ ஆர் அனாயிண்டட், தி அனாயிண்டிங் வில் டீச் யூ. நீங்களே விழுந்தா கூட வேதத்தை மாத்தி, இதுதான் சத்தியம், இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எந்த மனுஷனாவது வேதத்தை மாத்தி பேசினா அவன் கர்த்தரை மாத்தி விட்டான் அர்த்தம். You have exchanged God for something else. So you must understand very clearly என்ன எழுதப்பட்டிருக்கு வேதத்துல, எது உண்மை, எது சரி, எது தவறு. இந்த வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். படிக்கும் போது இதுக்கு மேல எதை தமிழ் லைன் பண்ணணும், எதெல்லாம் வார்னிங் கொடுக்குது, எதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பை தருது, அதை தான் நீங்க வாசிக்கணும். அதை படிச்சு இது கர்த்தர் என்கிட்ட பேசுறாரா, சரி நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப ஆண்டு அதை தான் பார்ப்பார். முதலாவது, டோன்ட் கோ ஃபார் த ஸ்வீட் ப்ராமிசஸ். ஓகே, இனிமையான வாக்கு தத்துவங்கள் தேடி போகாதீங்க. கசப்பான ரோத்தாடியை தேடுங்க, வேதனையை தேடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை சரியாக மாற்றும். தேவ வார்த்தைக்கு வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்காட்டினா உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நீதிமொழி எழுதப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தை நீங்க புறம்படிக்கிறீங்கன்னா, நீங்க அதை ரிஜெக்ட் பண்றீங்க, டிஸ்பைஸ் பண்றீங்கன்னா உங்க ஜெபம் அருவருப்பான ஜெபம் ஆண்டு சொல்றார். அப்ப வசனத்தை நீங்க கேட்டு நடுங்க ஆரம்பிக்க மீன்ஸ் யூ ஆர் ரிப்ளைங் வித் ஒபீடியன்ஸ். வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க, கீழ்ப்படுதலுடன் ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது உங்க ஜெபம் வல்லமையான ஜெபமாக இருக்கும். பாருங்க, இயேசுவை குறித்து ஒரு கூட்டன் சாட்சி சொல்றான். ஒரு பாவியா இருந்தா அவர் ஜெபம் கேட்கப்பட்டிருக்காரு அப்படின்னா நீங்க தேவனுக்கு செவி கொடுத்தீங்க, தேவனோட சித்தத்தை நீங்க செய்றீங்கன்னா உங்க ஜெபத்திற்கு வல்லமை இருக்குது. சில நேரத்தில் சில காரியத்தை தூக்கி போடுன்னு ஆண்டு சொல்லுவார். எது முடியாதோ தூக்கி போடு. தட் இஸ் sacrifice all about. அதான் ஜீவ பலி. ஓகே, கர்த்தருக்கு நான் ஜீவ பலி தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த எல்லா காரியத்தையுமே கர்த்தருக்காக பலியாக்கணும். அது பலியாக்கத்தான் நீங்க கர்த்தருக்கு பிரியமானவனா மாற முடியும். யூ மஸ்ட் லெட் கோ ஆஃப் வாட் இஸ் யுவர் ஃபேவரட். எது உங்களுக்கு ரொம்ப பிரியமானது அதை விட்டு நீங்க விலகும் பொழுது கர்த்தர் உங்களை அவருக்கு பிரியமானவனாக மாற்றுவார். எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். நிறைய காரியம் பைபிள்ல தெளிவா போடல. ஒரு உதாரணத்துக்கு, சினிமா பாட்டு கேட்கறது தப்புன்னு சொல்லி பைபிள்ல எழுந்த கிடையாது. ஸ்மோக் பண்றது தப்புன்னு சொல்லி பைபிள்ல எழுந்த கிடையாது. ஓகே, ஆல்கஹால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா எழுந்த கிடையாது. ஆனா அதை நல்லா நீங்க ஆழமா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது தப்பா சரியா உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிள். நான் எப்போதும் சொல்றது போல, ஆல்கஹால்னால உங்களுக்கு உடம்புல என்ன உண்டாகும்? சேதாரம் உண்டாகும், ஆபத்து உண்டாகும், அமாவாலியா அழிவு உண்டாகும். நீங்க தேவனுடைய ஆலயம். ஓகே, ஏசியா 5 எழுதப்பட்டிருக்குது, மதுமானத்தை தேடி போறவன் பாதாளக்குள்ளே விழுந்து கடுப்பால் எழுதப்பட்டிருக்குது. ஸோ அங்க நம்மளுக்கு தெளிவா தெரியும் அதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? when you go through the Bible, நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும். மத்தேயு 10 எழுதப்பட்டிருக்குது, இயேசு சொல்றாரு, உங்கள் சரீரத்தை பார்க்கலாம் உங்கள் ஆத்மா முக்கியம் அல்லவா? ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசி உங்களுக்கு இந்த காரியங்களை புரிவிப்பார். அது பக்மன்ட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? உங்களுக்கு சினிமா பாடெல்லாம் எப்படின்ட்டு அப்படின்னாரு.
இந்தியாவில் வந்து எல்லா இடையிலும் சினிமா பாட்டு கேட்பாங்களாம், எங்கே கடைக்கு போனாலும். அப்போ இவருக்கு எப்போதுமே அவர் வாயில் அந்த பாட்டெலாம் வந்துடுமா. இவர் பயங்கரமான பழைய பாட்டெல்லாம் ரொம்ப பெரிய ஃபேன், இவர் பாடிட்டு இருப்பார். ஆனால் ஆண்டுக்குள்ளே வர 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 இது வேண்டாம், இது சரியில்லைன்ட்டு தள்ளி போட ஆரம்பிச்சிட்டார். Hallelujah. The more closer you walk with God, the more you will understand the ways of God. கர்த்தருடைய வழிகளை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இது கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையா என்று தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். Hallelujah.